அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. திருமணத்திற்கும் ராகு கேதுக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய இந்த ராகு கேதுங்களால் நிறைய பேருடைய திருமண வாழ்க்கை பாதிப்படையுது. அதாவது சொல்லனா துயரத்தில் அனுபவிக்கிறாங்க இதை. அதாவது இந்த ராகு கேது சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனையை சொல்றதுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் வார்த்தையே இல்லை. அந்த அளவு இந்த ராகு கேது திருமணத்துல பூந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்குது. என்ன காரணம்? அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் சுருக்கமாக பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. நம்மகிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தால் 1010 ரூபாய் கட்டணத்திலும், வெளிநாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தால் எந்த நாடாக இருந்தாலும் சரி 3000 ரூபாய் கட்டணத்திலும் நம்மகிட்ட வந்து ப்ரெடிக்ஷன் வாங்கிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க பணம் கட்டி நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதிகபட்சம் 48 மணி நேரம். எங்கேயாவது மீட்டிங், மாநாடு, கருத்தரங்கத்துக்கு நான் எங்கேயாவது பேச போனேன் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி 1 நாள் 2 நாள் டிலே ஆகும். அதையும் இந்த வீடியோ வாயிலாக நான் பதிவு செஞ்சுக்கிறேன். சரி, நல்லா பாருங்க. ராகு கேது. ராகு பகவான் போகக்காரகன், கேது பகவான் ஞானக்காரகன். இந்த 2 பேரும் திருமணத்தில் செய்யக்கூடிய ரோல் என்ன? இதை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல திருமணம்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். திருமணம் எதற்காக நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த லைட்டாக ஒரு நூல். இந்த உலகத்தில் நம்மளை கொண்டு வந்தது நம்ம அம்மா அப்பா. நம்ம அம்மா அப்பாவை கொண்டு வந்து நம்ம தாத்தா பாட்டி. நம்ம குழந்தைங்களை கொண்டு வந்து விட்டுட்டு நம்மளுடைய பயணத்தில் முடிச்சுட்டு போகணும். இதுதான் வாழையடி வாழையாக நம்மளுடைய இந்து மகா சாஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த தர்மத்தின் பாதை. இதுக்காக தான் ஒரு மனிதனுடைய அவதாரம் இருக்கு. நம்ம ஒருத்தங்களால கொண்டு வரப்பட்டோம், நம்ம ஒருத்தங்களை கொண்டு வந்து விட்டுட்டு நம்ம கிளம்பிடும். ஓகேங்களா? இந்த அமைப்பு திருமணத்தின் பிறகு நடக்கக்கூடிய அந்த பந்தத்தில் நடக்கும். கடைசி வரைக்கும் அம்மா கூட இருக்க முடியாதுன்னு தான் மருமகளை கொண்டு வந்து வர்றாங்க. கடைசி வரைக்கும் அப்பா கூட இருக்க முடியாதுன்னு தான் மருமகனை அமைக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த திருமணங்கிறது லைஃப்ல மேக்சிமம் எல்லாருக்கும் ஒரு முறை நடைபெறும், மேக்சிமம். சரிங்களா? அப்போ இந்த திருமணத்தின் போது நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற யதார்த்தத்தை அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். ஜாதகம் எல்லாம் 2வது பட்சம்தான். பையன் வசதி வாய்ப்பாக இருக்கிறானா, இதுதான் மெயினாக பார்க்குறாங்க. ஒரு விஷயம் படித்தேன், ஒரு முகநூல்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் படித்தேன். 10 பைசா கூட வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்யறதுக்கு பல ஆண்கள் தயாராக இருக்கிறார்கள். பெண்களை திருமணம் செய்ய தயாராக இருக்கிறாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, பெரிய சம்பளத்தில் இருக்கிற மாப்பிள்ளையை தவிர சின்ன சம்பளத்தில் இருக்கிற மாப்பிள்ளையை கட்டிக்கிறேன்னு ஒரு பொண்ணு கூட தயாராக இல்லைங்கிற ஒரு விஷயத்த முகநூலில் படித்தேன். ஸோ திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றதுன்னு சொன்னாலும் இன்னைக்கு பணத்தால் அது நிச்சயிக்கப்படுகிறது. சாஸ்திரம்லாம் 2வது தாங்க. நான் அனுபவ ரீதியாகவே சொல்கிறேங்க. என் கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் 5 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஜாதகத்தை வரக்கூடிய வாரங்களில் உங்ககிட்ட போட்டு காட்டுறேன், அவங்க போட்டு விளக்குறேன். ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் செய்கிறாங்க. ரொம்ப சின்ன வயசு, 21 வயசு, 21, 23 இருக்கும். அந்த பொண்ணுக்கு ஜாதகம் கணிச்சு எழுதுனது நான் தான். அப்போ எழுதும் போதே சொன்னேன், மேடம் இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் அதை திருமணம் பண்ணும்போது வாங்கன்னு உங்களுக்கு விளக்குறேன். திருமணத்தின் போது கண்டிப்பாக ஒரு தோஷம் இருக்குது, அது கண்டிப்பாக வேலை செய்யும்னு சொன்னேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி. அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. திடீர்னு பார்த்தா அந்த பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. நான் அந்த மேடத்துக்கிட்ட நான் வீட்டில் போய் கேட்குறேன். வீட்டுக்கு போய் நானாவே கேட்குறேன், மேடம் என்ன உங்கள் பொண்ணுக்கு திருமணம் கேள்விப்பட்டு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, ஜாதகம்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு இருக்கு. அவங்க சொன்னாங்க ஒரு பதில், அது அப்படியே உங்ககிட்ட சொல்லவா? எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், 4-5 இடத்துல பார்த்துட்டோம், ஜாதகம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நான் என்ன மாடுலேஷனில் சொன்னானோ அதே மாடுலேஷனில் சொன்னாங்க. அப்புறம் அக்கம் பக்கத்தில் விசாரித்தேன், என்ன காரணம் அப்படின்னா, அந்த பையன், இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கூடிய பையன் ஒரு பையனா, மச்சு வீடு கட்டி இருக்கிறாராம். 2 மாடி கட்டடம் இருக்கு, வாடகை வருமானம் இருக்கு, தோட்டம் இருக்கு, வாகனம் இருக்கு. ஒரே பையன். திருமணம் செஞ்சுட்டு போனா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லு.
நானும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அந்த பையனுடைய ஜாதகத்தை வாங்கி மேட்ச் பண்ணி பார்த்தா மேட்சிங்கே இல்லை. சரி அப்படி இப்படின்னு போய் அவங்களுக்கு ஒரு பையனும் பிறந்தான். பையன் பிறந்து 2வது மாசத்துல அந்த பொன் கணவனை இழக்கிறார். இங்க ஜோசியத்தை யாருங்க மதிச்சிங்க? அந்த பொண்ணு இப்படி போகக்கூடாதுன்னு தானே நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் எழுதும் போதே சொன்னேன். யார் உயிரை யாரும் கையில பிடிச்சிட்டு இருக்கிறது இல்லை அப்படின்னு அப்பவே சொன்னேன். 3 வருஷத்துக்கு மேல பலன் சொல்லாதானே எங்களுக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்த குருமார்கள் சொல்லியும் அதையும் மீறி அந்த வார்த்தையை நான் சொன்னேன். ஆனால் அந்த அம்மா அதை கேட்கல. இன்னைக்கு அந்த பெண் அல்லோலப்பட்டு இருக்கு. மாமனார் மாமியாரும் அந்த பெண்ணுக்கு சப்போர்ட்டிவா இல்லை. ஒரு பையனை வச்சுட்டு அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னுடைய ஜோதிட வருமானத்துல ஒரு பகுதி, ஒரு சிறிய பகுதி அந்த பொண்ணுக்கு நான் செலவு பண்றேன். எனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன் அன்னைக்கு நம்ம சொன்ன அந்த ஜாதகத்தை அவங்க ஆய்வு செஞ்சு இன்னும் 4 இடத்துல பார்த்து ஒரு நல்ல இடத்துல பிடிச்சி கொடுத்தா அந்த பொண்ணு நிம்மதியா வந்திருக்குமா? இதை செஞ்சவங்க யார்? சாட்சாத் ராகுகேது தான். வரக்கூடிய வாரத்துல அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேன். பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா இப்போ ஒரு ஜாதகருடைய பர்மிஷன் இல்லாமல் ஜாதகத்தை போட்டு விளக்கக்கூடாது. அது முற்றிலும் தவறு. சரி, நல்லா கவனிங்க. இந்த ராகு கேது ஜாதகத்துல எந்த வீட்டில் வேணுமாலும் இருக்கட்டும், தப்பே இல்லை. ஏன்னா எப்படியும் அடி வாங்குறான்னு தெரிஞ்சு போச்சு. அது கொஞ்சம் நல்லவன் கையில் அடி வாங்கலாமே அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த ராகுக்கு. பொதுவாக எல்லா ஜாதகத்திலையும் அவங்க கெடுத்துட்டு தான் இருப்பாங்களான்னா சர்வ நிச்சயமாக இல்லை. பூமியிடதனில் துயிலும் ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் ராகு கேதுகள் தான். கிரகமாலவியா யோகம் மாதிரி பூமியிடதனில் துயிலும் ராஜயோகம் மிகப்பெரிய அந்தஸ்து. என்கிட்ட நிறைய ஜாதகம் வச்சிருக்கேன். இந்த ஜாதகம் அடிப்படையில் ஒண்ணுமே இல்லாம மிகப்பெரிய ஆளா வந்திருக்கிறாங்க. சரி, இந்த ராகுங்கிறவர் சூரியனுடைய நிழலா, கேதுங்கிறவர் சந்திரனுடைய நிழலா? ஒண்ணுமே இல்லைங்க. அவ்வளவுதாங்க. இந்த ராகுகேதை பத்தி யதார்த்தமா இதை விட பெரிய வார்த்தை ராகுகேதை பத்தி இல்லவே இல்லைங்கிற அளவுக்கு இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்ல போறேன். நான் ஒழுங்கா வாழ்ந்தா என் பேரன் என் பேத்தி கரெக்டா இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் உண்மை. என் மனைவி ஒழுங்கா வாழ்ந்திருந்தால் அவங்களுடைய பேரம்பேத்திக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா என்னுடைய பேரம்பேத்திக்கு தாத்தா பாட்டி நானும் என் ஒய்ஃபும் தான். அப்ப அவங்க ஜாதகத்துல ராகு கேது நானும் என் மனைவியும் தான். நல்ல கவனிங்க, இங்க இருந்தது சூட்சமே இருக்கு. தாத்தாவாகியன்னா என் பேரனுடைய தாத்தாவாகியன்னா பஞ்சமகா பாதக செயல் செய்யாம இருந்தால் போதும். என் மனைவியும் அதே மாதிரி இருந்தால் போதும். ராகு கேது தோஷம் என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு வரவே வராது. நல்ல கவனிங்க. இப்போ ஒரு ஜாதகத்துல ராகுவை செவ்வாய் பார்த்திருப்பார், ராகுவோட சனி சேர்ந்திருப்பார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நம்ம தாத்தன் சரியில்லைன்னு அர்த்தம். நீங்க ஜென்ரலா ராகு கேதை தயவு செய்து திட்டாதீங்க. அவங்க எல்லாம் கிரகங்களே கிடையாது, ஷேடோஸ் பிளானட், நிழல் கிரகம். நம்ம தாத்தா நல்லது செஞ்சிருந்தா நமக்கும் நல்லது நடக்கும், நமது பாட்டி நல்லது செஞ்சிருந்தா நமக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது அந்த ராகு கேது உணர்த்தக்கூடிய பாடம். சரி, அப்படியே விட்டுருங்க. இப்ப ராகு லக்னத்துல இருக்கு, 7ல கேது இருக்கு. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஜோசியத்தை நம்மளை விட இந்த குழந்தைங்களை பெத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, வரணாவோட அப்பா அம்மா, இவங்க ஜோசியத்துல PhD வாங்குற ரேஞ்சுக்கு இவங்களே முடிவு பண்றாங்க. லக்னத்துல ராகு இருக்கு, 7ல கேது. சரி, யாராவது எந்த ஜோசியராவது லக்னத்துல ராகு இருந்தா 7ல கேது இருந்தா உயிர் பாதிப்பு வரும் யாராவது சொல்லியிருக்காங்களா? உங்களால் நிரூபிக்க முடியுமா? ராகு கேதுங்கிற 2 கிரகங்கள் மட்டுமே மொத்த ஜாதகத்தையே மாற்ற முடியாது. சரிங்களா? சில பல யோகங்கள்ல அந்த ராகு கேது இப்ப நான் பூமியிடதனில் துயிலும் ராஜயோகம் சொன்னேன். ராகு மட்டும் 2 கேந்திரத்துக்கு 2 மூலையில இருந்தா போதுமா? மீதி 2 மூலையில வேற கிரகங்கள் இருக்கணும்ல. அதுலயும் மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட்டிவ் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப ராகு கேதுக்களுடைய அமைப்பு லக்னத்துல ராகுவோ 7ல கேதுவோ இருக்கும்போது நல்ல கவனிங்க. ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல வலிமையோட இருந்தா அந்த ராகு யோகத்தை செய்யும். கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் பலமே இருந்தாலும் சரி, பலம் இல்லைனாலும் சரி, கேது ஓரளவுக்காவது நல்ல பலனை கொடுக்கும். இதுதான் ரூல்.
இந்த ராகு கேதுவை குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் எப்படியாவது சந்திரதி யோகத்துல பார்த்தால் யோகம் சேரக்கூடாது. சரிங்களா? இந்த ராகு கேதுக்கள் எந்த பாவத்தில் அமர்ந்திருந்தாலும் இவர்களோடு செவ்வாயோ சனியோ, செவ்வாயுடைய நட்சத்திரத்திலேயோ சனி பகவானுடைய நட்சத்திரத்திலேயோ இந்த ராகு கேதுக்கள் அமரும் போது கண்டிப்பாக பாதிப்பை தருது. இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஒரு ஜாதகர் மேச லக்னம், 2ஆம் இடத்துல ராகு. சரிங்களா? 2ஆம் இடத்துல ராகு, 8ல் கேது. இது ஒரு உண்மை ஜாதகம். 1984 வருஷம் பிறந்த மாதிரி வச்சுக்கலாம். 84 தான் நினைக்கிறேன். இந்த ஜாதகருக்கு நல்ல குடும்பம் அமைஞ்சிச்சு, நல்ல மனைவி அமைஞ்சிச்சு. சரிங்களா? நல்ல வாழ்க்கை முறையெல்லாம் இருந்துச்சு, நிறைய சொத்து வாங்கினாரு, நிறைய பெயர் புகழ் பாக்கியம்லாம் இருந்துச்சு, மிகப்பெரிய தனவந்தர்னு பேர் எடுத்துட்டார். சரிங்களா? ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமான சுக்கிரன் எங்க போய் ஆச்சுன்னா துலாத்துல ஆச்சு. இவ்வளவுதாங்க விஷயம். இதே 84 பிறந்த ஒருத்தருக்கு இதே மேச லக்னம், 2ஆம் இடத்துல ராகு, அதே வீட்லயே சுக்கிரன், இவருக்கு 2 மனைவியை கொடுத்துச்சுங்க. அவ்வளவுதாங்க விஷயம். ராகுக்கு இதுக்கு வீடு கொடுக்குற கிரகங்கள் அதே வீட்டுல ஆட்சி பெறுவதோட இன்னொரு வீட்டுல ஆட்சி பெறுவது நல்லது. சரிங்களா? சரி விடுங்க. ராகு கேதுன்னு சொல்லி எல்லாருமே அந்த அந்த ஜாதகருடைய வாழ்க்கையை தள்ளி தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. நல்ல கவனிங்க. ராகு கேது எதிலும் வித்தியாசமான கிரகங்கள். எதையும் புதுமையாக செய்தால் ராகு கேது இருக்கிற அமைப்புக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். ஒரு நார்மல் மனுஷன் செய்யக்கூடிய செயலுக்கும் ராகு கேது பலமுள்ளவன் செய்யக்கூடிய செயலுக்கும் வித்தியாசம் இருக்கு. ராகு கேது லக்னத்திலேயோ 7லயோ ராகு கேது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சடார்னு இந்த கைதான் வரும், பட்டுன்னு இந்த கைதான் வரும். ஓகேங்களா? நீங்க ஏதாவது உதாரணத்துக்கு ராகு கேது இருக்கிறவங்க லக்னத்திலேயோ 7லயோ ராகு கேது இருக்கவங்கள தோசை ஊத்த சொல்லுங்களேன். எல்லாம் கிளாக் வைஸ்ல மாவை கொட்டி சுத்துனா இவங்க ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துவாங்க. அவ்வளவுதாங்க. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, அந்த பொண்ணுக்கு ராகு நட்சத்திரத்துலதான் பிறந்திருக்கும், திருவாதிரை சதயம் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கும். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, ராகு திசையா வராது, லக்னத்துல ராகு இருக்கு, லக்னத்துல ராகு இருக்கட்டும், அந்த திசை தான் முடிஞ்சு போச்சே. இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை போட்டு தவறான கண்ணோட்டத்திலேயே ராகு கேதுகளை போட்டு நம்ம பாடா படுத்திக்கிட்டு இருக்கிறோம். என்னால இது பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல இவங்க பேசுற அந்த உண்மைத்தன்மைக்கு புறமான ஒரு நிலையை ஜீரணமிக்க முடியாம நான் இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்றேன். தினசரி ராகு கேதுங்களால 10 ஜாதகம் பாலா போகுதுங்க, வீணா போகுது. ராகு கேது ராகு கேது ராகு கேதுன்ட்டு. இன்னொரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம், அவங்களுக்கு பிறக்கும் போது செவ்வாய் திசை, 20 வயசுக்குள்ளாரே ராகு திசை முடிஞ்சிருது, அல்லது 25 வயசுல முடிஞ்சிருது. 27ல திருமணம் செய்யறாங்க. அதுக்கப்புறம் ராகு எந்த இடத்துல இருந்தா நமக்கு என்னங்க? ராகு நல்ல பலனை கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி நமக்கு என்ன? எந்த வீடா இருந்தாலும் சரிங்க, ராகு அந்த வீட்டினுடைய பலனை கெடுத்து அந்த வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து தான் நமக்கு ஜாதகரை முன்னேறி துப்பார். மேசத்துல ராகா நிலபலத்துல ஒரு பிரச்சனை இருக்கும், தலையில ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு பிரச்சனையை கொடுத்துதான் அந்த யோகத்தை தருவார். ரிஷபத்துல ராகா முகத்துல ஒரு பிரச்சனை இருக்கும், குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கும். சரிங்களா? சொல்லுல சரியான அந்த சொன்ன சொல்ல காப்பாற்ற மாட்டோம், பணம் சார்ந்த ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். இப்படி 12 வீடுகளுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அமரும்போது அந்த வீட்டிலுடைய உயிர் காரகத்துவமும் அல்லது பொருள் காரகத்துவமும் பாதிப்பு கொடுத்து அதன் பிறகுதான் ராகு யோகத்தை கொடுக்கும். கேது எதுலையுமே எனக்கு ஆர்வம் இல்லை, எனக்கு இதுலையுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீண் பண்ணுவாரு. நல்ல கவனிங்க, லக்னத்தில் கேது இருப்பதை விட ராகு இருப்பதை விட கேது இருப்பதை விட லக்னத்தில் ராகு இருப்பது திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு நன்மை தான். சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு 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 உதாரண ஜாதகமே நான் சொல்றேன். ஒரு பெண்ணுக்கு லக்னத்துல கேது 7ல ராகு, குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு அந்த பெண்ணுகிட்ட தாம்பத்திய இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, அவ்வளவுதாங்க. இதே இன்னொரு பெண்ணோடைய ஜாதகத்துல பார்த்தேன், லக்னத்துல ராகு 7ல கேது, இந்த பெண்ணுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கு, இந்த பெண்ணுடைய கணவருக்கு ஆர்வம் குறைஞ்சிருச்சு. அதுக்காக இவங்களுக்கு குழந்தைலாம் இல்லாமலாம் கிடையாது. சரிங்களா? இவங்க டெய்லி ஹோட்டல்ல போய் சாப்பிட மாட்டாங்க, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிட பார்ட்டியா இருப்பாங்க, அவ்வளவுதாங்க விஷயம். அதனால தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குற பெரும்பாலான பேர் அவங்கள கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், லக்னத்துல ராகு கேது இருந்தா அது தோஷத்தை செய்யுமா செய்யாதா, நன்மையை செய்யுமா செய்யாதா அப்படின்னு நல்ல கற்றறிந்த ஜோதிடர்கிட்ட போய் பாருங்க.
குறைந்தபட்சம் ராகு கேதுடைய அனுபவம்னா 10 வருஷமாவது அவங்க ஜோதிடத்துறையில ஒரு புலமை வார்ந்த ஒரு ஜோதிடர்களை நீங்க செலெக்ஷன் பண்ணி அவங்க கிட்ட பலனை கேட்டு அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையை அந்த அமைச்சுக்குங்க. இதுல இன்னொரு கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில ஒரு ஃபாரின் அப்பாயின்மெண்ட்ல பார்த்தேன். ஒருத்தர் அவர் வந்து மீன லக்னம், லக்னத்துக்கு 7வது இடத்துல, சாரி கன்னி லக்னம், லக்னத்துக்கு 7வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு ஆட்சி, வக்கரம் பெறல, நல்ல அமைப்புல தான் இருக்கிறாரு. 4வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகுவும், 7வது இடத்துல வந்து கேது இருக்கிறார். 10ஆம் இடத்துல. நல்லா இன்னொரு முறை சொல்றேங்க கவனிங்க. கன்னி லக்னம், 4ல் ராகு, 7ல் குரு, 10ல் கேது. 4ல் இருக்கிற ராகுக்கு வீடு கொடுத்த குரு ஆட்சி. நல்ல கவனிங்க, ராகுக்கு வீடு கொடுத்த குரு ஆட்சி, அது நல்ல பலனை கொடுத்துச்சு. ஆனா 7ஆம் இடத்துல குரு வந்து நிஸ்பலம் அடைஞ்சு அங்க ஆட்சி பெற்றிருக்கனால குரு அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடமான முதல் மனைவி அவங்களுக்கு இறந்து 2வது மனைவியை திருமணம் செஞ்சுதான் இந்த ஜாதகருக்கு குழந்தை பிறந்துச்சு. அவ்வளவுதான். இவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கு. இங்க வந்து லக்னத்துக்கு 7ல் குரு ஆட்சி, கேந்திராதிபதி தோஷம் இல்லை, அப்படி இப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. ராகு கேதுக்கள் பச்சவந்தி கிரகங்கள். எப்ப அந்த அவருக்கு வீடு கொடுத்த கிரகங்கள், நட்சத்திரம் கொடுத்த கிரகங்கள், பார்வை எந்தெந்த கிரகம் பார்க்குது, எந்தெந்த கிரகங்கள் இணைஞ்சிருக்குது, இதனை சார்ந்தே இந்த ராகு கேதுக்கள் பலன் தரும் என்று சொல்லி இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் கண்டு ரசித்த உங்களை அத்துணை நல் இதயங்களுக்கும் என்னுடைய பாதம் பணிந்து நன்றியுடன் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.